அண்மைச் செய்தி. திருவாரூர் மாவட்டத்தில் அடமான கடன் வழக்கில் கடன்தாரர் மற்றும் ஜாமீன்தாரர் இறந்த பிறகும் தவணைத் தொகையை வசூலித்ததாக புகார் அளித்திருந்த நிலையில் ஈக்விடாஸ் வங்கி மற்றும் HDFC காப்பீட்டு நிறுவனம் இழப்பீடாக ரூபாய் 2.65 லட்சம் வழங்க திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், விவரங்கள். அடமான கடன் வழக்கில் கடன்தாரர் மற்றும் ஜாமீன்தாரர் இறந்த பிறகும் தவணை தொகையை வசூலித்த ஈக்விடாஸ் வங்கி மற்றும் HDFC காப்பீட்டு நிறுவனம் இழப்பீடாக 2,60,000 ரூபாய் வழங்க வேண்டுமென திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி குறுக்கை பகுதியைச் சேர்ந்தவர் அஞ்சம்மாள். இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி அன்று தனது சொந்தமான சொத்து அடமானம் வைத்து திருத்துறைப்பூண்டியில் உள்ள ஈக்விடாஸ் தனியார் வங்கியில் 1,50,000 ரூபாய் கடன் பெற்றிருக்கிறார். இந்த கடனுக்காக HDFC ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்திடம் 2,694 ரூபாய் செலுத்தி கந்தசாமி பெயரில் கிரெடிட் ஷீல்டு என்கின்ற பெயரில் கடன் காப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் சில கட்டணங்கள் எடுத்துக்கொண்டு அவர் பெற்றிருக்கக்கூடிய 1,50,000 ரூபாய் கடன் தொகையில் 1,43,413 ரூபாய் மட்டுமே அஞ்சம்மாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடனுக்கு அஞ்சம்மாளின் மகன் கந்தசாமியும் மருமகள் அன்பழகியும் ஜாமீன்தாரர்களாக கையெழுத்து போட்டிருக்கின்றனர். தவணை தொகைகளை சரியாக செலுத்தி வந்த அஞ்சம்மாள் 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்று உடல்நலக்குறைவால் இறந்திருக்கிறார். அதன் பிறகு ஜாமீன்தாரரான கந்தசாமி தவணை தொகையை செலுத்தி வந்துள்ளார். அவரும் 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் உடல்நலக்குறைவின் காரணமாக இறந்து விடுகிறார். இவர்கள் இறந்துவிட்ட தகவலை அஞ்சம்மாளின் மருமகளும் கந்தசாமியின் மனைவியுமான அன்பழகி வங்கியில் தெரிவித்திருக்கிறார். வங்கி தரப்பில் தவணைகளை தொடர்ந்து செலுத்தி வருமாறும் ஆயுள் காப்பீட்டு கிளைம் தொகை கிடைக்கப்பட்டவுடன் திரும்பி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டதால் அன்பழகி அதன் பிறகும் 2 தவணைகள் செலுத்தியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து காப்பீட்டு தொகையை பெற்று கடனை நேர் செய்ய எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத வங்கி அதற்கு மாறாக அன்பழகியை மீதமுள்ள தவணைகளையும் அபராத வட்டியுடன் செலுத்த வேண்டும் என நிர்பந்தம் செய்திருக்கிறது. இதனால் கடந்த ஜூலை மாதம் அன்பழகி திருவாரூர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வங்கி மீதும் காப்பீட்டு நிறுவனம் மீதும் வழக்கு தொடுத்திருக்கிறார். இந்த வழக்கு விசாரணையில் வங்கி அஞ்சம்மாள் இறந்த பிறகு அவரின் 30 காசோலைகளை தவணைகளுக்காக வசூலுக்கு போட்டு செக் பவுன்ஸ் கட்டணம் வசூலித்திருப்பதை தெரிய வந்திருக்கிறது. மேலும் காப்பீட்டு நிறுவனம் தரப்பில் வழக்கறிஞர் ஒருவர் ஆஜராகி காப்பீட்டு தொகையாக 97,057 ரூபாய் வங்கியிடம் வழங்கப்பட்டு விட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதுபோக மீதமுள்ள தொகையை வசூலிக்க தங்களுக்கு உரிமை உள்ளது என்று வங்கி மூலம் வாதிட்டிருக்கிறது. வங்கி தரப்பில் ரீபேமெண்ட் ஷெட்யூல் எதுவும் கடன்தாரிடம் வழங்கப்படவில்லை. வழக்கு விசாரணையில் தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் இந்த வழக்கில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை முடிவில் திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தலைவர் மோகன்தாஸ் மற்றும் உறுப்பினர்கள் இன்று இந்த வங்கி வழங்கிய தீர்ப்பில் கடனில் மீதமுள்ள தொகை அனைத்தையும் காப்பீட்டு நிறுவனம் வங்கிக்கு செலுத்த வேண்டும். மேலும் வங்கி அடமானத்தை ரத்து செய்து வீட்டு பத்திரம் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் அன்பழகியிடம் வழங்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சேவை குறைபாட்டு இழப்பீடாக அன்பழகிக்கு 2 லட்சம் ரூபாயும் காப்பீடு நிறுவனம் 50,000 ரூபாய் மற்றும் வழக்கு செலவு தொகையாக வங்கி ரூபாய் 10,000 அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. காப்பீட்டு நிறுவனம் 5,000 1 மாத காலத்திற்குள் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடன் வாங்கியவர் மற்றும் அதற்கு ஜாமீன் கையெழுத்திட்டவர் என்ற இருவருமே இறந்த பிறகு அதற்கான காப்பீட்டு தொகையை வசூலித்த பிறகும் அந்த கடனை அடைக்க சொல்லி நிர்பந்தித்ததன் தொடர்பாக தற்போது இந்த 2,60,000 ரூபாய் அவர்களுக்கு தண்டனை தொகையாக தற்போது குறைதீர் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.